கத்தார்லேருந்து முகமது ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சமீபத்தில் டைரக்டர் அமீர் மகளின் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் மணப்பெண்ணையும் பெண்களையோ காட்டவில்லை. மேலும் மணமகன் செலவில் தான் அத்திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமணத்தில் நடிகர்கள், டைரக்டர்கள் கலந்து கொண்டார்கள். இஸ்லாமிய திருமண முறை இதுதான், வரதட்சணை எதுவும் பெண் தரப்பில் நான் கொடுக்கவில்லை, அனைத்தும் மாப்பிள்ளையுடைய செலவுதான், இதுதான் இஸ்லாம் காட்டி தந்துள்ளது என்று அமீரும் மேடையில் பேசினார். மேலும் சால் தாவாவிலும் குரான்கள், புத்தகங்கள் வழங்கி இஸ்லாத்தையும் எடுத்துரைத்தார்கள். திருமண விஷயத்தை சில ஜமாத்தார்கள் ஆடம்பர திருமணம், வீண் விரயம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். குரான் சுன்னாவின் அடிப்படையில் இதற்கு தெளிவான விளக்கங்கள் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார்லேருந்து முகமது ரஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. நாம் அறிந்த வரைக்கும் அதை குறை சொல்லுகிற வகையில் பெரிய அம்சங்கள் இருக்கிற மாதிரி நம்முடைய கவனத்துக்கு எந்த தகவலும் வரலை. மார்க்க வரம்புகள் மீறாத வகையில் தான் அவங்களுடைய திருமணம் அமைஞ்சதாகத்தான் தகவல்கள் இருக்குது. தாவாவாக நீங்கள் சொன்ன மாதிரி தாவாவாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. பல பேருக்கு இஸ்லாம் குறித்த விழிப்புணர்ச்சியை அங்கே கூடக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. குரான் வழங்கியிருக்கிறாங்க. இஸ்லாம் குறித்த புத்தகங்களை அவங்களுக்கு கொடுத்து இஸ்லாத்தை பற்றியான குறைந்தபட்ச அறிமுகத்தை அந்த இடத்துல செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சமூக மரபில் கடைபிடிக்கப்படுற மாதிரி பெண்களை மேடை ஏற்ற வைக்க அப்படியெல்லாம் இல்லாமல் அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடோடு கூடிய திருமணமாக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட சில பேர் தொடர்ந்து எதையாவது ஒன்று விமர்சனம் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோன்னு சொல்லி தோணுது. சில பேருக்கு அது ஒரு நோயாகவே மாறிடுச்சு. கொஞ்சம் ஏதாவது ஒன்று கண்டுட்டாங்கன்னா உடனே அது பொதுவெளியில் பிரபலியமானவங்களை உடனே விமர்சனம் பண்ணுறது, குறை சொல்கிறது, அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளே போய்விட்டார்கள் அப்படின்னு நம்ப தோன்றுகிற வகையில் சில பேர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற அந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆளை பொறுத்து அது வித்தியாசப்படும். அது இதுதான் அப்படின்னு ஒரே மாதிரியான கேட்டகரியை எல்லாத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது. ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறவருடைய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 என்பது ஆடம்பரம். 10,000 ரூபா சம்பாதிக்கிறவருடைய பொருளாதாரத்தில் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் என்பது ஆடம்பரம். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடிங்கிறது ஆடம்பரம். ஆனால் 1 கோடி ரூபாவுடைய சம்பாதிக்கிறவருடைய பார்வையில் பார்த்தா 1 லட்சங்கிறது ஒன்றுமே இல்லை. 1 லட்சம் சம்பாதிக்கிறவர் பார்வையில் பார்த்தா 10,000ங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போ இதை நம்ம ஆளுக்கு ஆள் மாறுபடும் பொருத்தி பார்க்கணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோலை வைப்பது என்பதும் அது ஒரு சரியான நிலைப்பாடு மாதிரி தெரியலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திருமணத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ விருந்து கொடுக்க மாட்டியான்னு கேட்டாங்க. இந்த ஆட்டையாவது வலவு பிஷாத், ஆட்டையேனும் அப்படின்ற அந்த சொல் எதை காட்டுகிறது? அப்போ அவங்களுடைய தனாதரத்தை மையமாக இது எல்லாத்துக்கும் பொருத்த முடியாதுல்ல. ஆர்டர் கொடுக்கணும்னு யாராவது சொல்லுவோமா? இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, ஹதீஸ் தானே. அப்போ ஆர்டர் கொடுத்தா தான் திருமண விருந்துன்னு சொல்லுவோமா? இன்னும் சொல்ல போனால் பல பேர் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். பேரிச்சம்பழம் கொடுக்குற விருந்து தான் சிறந்த விருந்து, சிறந்த திருமணம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சிறப்பில்லாத திருமணத்தை தன்னுடைய தோழருக்கு வலியுறுத்தினாங்களா? அப்போ ஆர்டருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் ஆட்கள் கூப்பிடுவாங்க, வைப்பாங்க. அரைக்குள்ள பேரிச்சம்பழத்தை வாங்கினோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆட்டை அது ஒரு விருந்து போடுகிற அளவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள், தேவைகள், ஆட்கள் உட்காருவதற்கான வசதிகள் அப்படியெல்லாம் கூட பார்க்கப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து அந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரே கேட்டகரியில். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணத்தை எடுத்துக்கோங்களேன். ஒரே மாதிரி அளவுகொள்ளே ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் எல்லா நேரமும் இருந்துச்சு. அப்போதைக்குள்ள வசதிக்கு தகுந்த மாதிரி திருமணத்துடைய விருந்து மாறுபட்டுச்சா இல்லையா? வெறும் கோதுமையும் இந்த மாவு, நெய், பாலாடை கட்டி அதை கொடுத்தும் விருந்து இருந்திருக்கிறது. அது மாதிரி தெருவில் போகிற வர ஆட்களையெல்லாம் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆளை விட்டு ஆட்களை எல்லாம் வர சொல்லி எல்லாத்துக்கும் தடபடலாக விருந்து கொடுத்து ஆடுறது விருந்து அப்படியே இருந்திருக்குது. அப்படின்னா என்ன காட்டுகிறது? ஒரே மனிதனே 2 திருமணம் செய்யும் பொழுது முதல் திருமணத்தில் செய்கிற நேரத்தில் பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் பொழுது கம்மியாக செலவு பண்ணுறாரு. 2வது திருமணம் செய்கிற நேரத்தில் அதிகமான செல்வம் இருக்குது, அதிகமாக செலவு பண்ணுறாரு. அப்போ 2க்குமே அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய திருமணமே இப்படியும் இருந்திருக்குது, அப்படியும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே அளவுகோலை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்ப்பது என்பது எந்த அடிப்படையில் அமையும் என்று நமக்கு தெரியலை. ஆனாலும் ஒரு சாரார் தொடர்ந்து இதை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிற வேலைகளையும் நம்ம பார்க்குறோம். அதனால் தேவையில்லாமல் விமர்சனம் செய்து பிறரை குற்றம் குறைகள் சொல்வதை நிறுத்தி கொண்டு உண்மையிலே மார்க் அடிப்படையில் பிழை இருந்தது, தவறு இருந்தது, குற்றம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை சுட்டி காட்டுவதை நம்ம ஒரு காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளவோ, வாயு பேசாதீங்க, குறைகளை சொல்லாதீங்க என்ற அர்த்தத்திலே நம்ம சொல்ல வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நல்ல தாவாவாகத்தான் அந்த திருமணம் நடந்து முடிந்ததாக அது சம்பந்தமான அதை பற்றி தெரிந்தவர்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. எவ்வளோ சினிமா துறை அந்த ஃபீல்டில் இருந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.
அந்த ஃபீல்டில் இருக்கிற நடக்கிறவங்களுக்கு திருமணம்லாம் எப்படி நடக்குமோ அப்படியான திருமணமாக அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது 100% நாம் அடித்து சொல்லலாம். அதனால் அதில் குறை சொல்வதற்கு நமக்கு ஏதும் விஷயம் இல்லை என்பதுதான் நம்முடைய நிலை. குறை சொல்வதற்கு விஷயம் இல்லை என்பதை விட நிறை சொல்வதற்கு நிறைய தகவல்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது.